நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று மாலை 6:45 மணிக்கு பார்த்திங்கன்னா டெல்லி செங்கோட்டை பக்கத்தில் ஒரு கார் வெடி விபத்து நடந்தது. ஸோ கூட்டமாக இருந்த பகுதி தான். அது எல்லாருமே வேலை முடிச்சுட்டு போகிற அந்த மாதிரி டைமில் தான் வெடித்தது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் 13 பேர் உயிரிழந்திருக்காங்க. 24 பேர் மருத்துவமனையில் சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க. ஸோ இது ஒரு தற்கொலைப்படை தாக்குதலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் பக்கம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காரை இயக்கிட்டு வந்த அவர் பேர் உமர் அப்துல்லா அந்த மாதிரி பேர் டாக்டராமா. ஸோ அவங்க தான் இதை பிளான் பண்ணி டெல்லியில் பல்வேறு இடத்துல இந்த மாதிரி தாக்குதல் நடத்துறதுக்காக திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது. எல்லாமே இனி விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வரும். இப்போதைக்கு சந்தேகத்தின் பேரில் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் இது ரொம்ப கவலைக்குரிய விஷயம். ஏன்னா நிறைய பேர் பெற்றோர்கள், குழந்தைகள் இந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு காரணமானவங்கள தக்கப்படி வாங்கணும் அப்படி சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. யாராக இருந்தாலும் நீதிகள் கரெக்டாக பெற்றுத்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இறந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்களை பதிவு செய்யலாம். கவலைக்கிடமாக இருக்கும் நபர்கள் சீக்கிரமாக உயிர் பிழைத்து வர வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். ஸோ அவர்களுக்கு குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை வழங்கணும் அப்படிங்கிறதும் இந்த பதிவு மூலமாக கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.